இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராதில் 15 மார்க்ஸ் எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3 பதக்கா அதில் செகண்ட் ஹெட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்தி காவியமீன் பிரகிருதி சித்ரன். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஹிந்தி காவியத்தில் இந்த இயற்கையை வந்து எப்படி வர்ணிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எழுதணும், பிரஸ்தாவனா இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு, அதுக்கப்புறம் விஷய பிரவேஷ். ஸோ விஷய பிரவேஷில் தான் உங்களுக்கு இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சைட் எடிட்டிங்ஸ் வரும். நிபந்தகார் பரீட்சை எஸ்ஐ யார் எழுதுனாங்களோ அவங்களோட இன்ட்ரொடக்ஷன், பிராகிருதிக் திருஷ்யம் கா பிரபா, சாயாவாதி மேம் பிரகிருதி சித்ரன், பக்தி வ ரீதி கால் மேம், இதெல்லாமே ஹெட்டிங்ஸ் தான் உங்களுக்கு. இந்த ஒரு ஹெட்டிங்ஸ் தான் இப்போ நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். मानव जीवन और प्रकृति वर्णन, प्रकृति चित्रण के प्रकार और टाइप्स है. प्रकृति का वर्णन एक शोक है, இயற்கை வர்ணிக்கிறதே ஒரு அழகு. ஏகாத்ம தத்துவ, அது ஏகாந்தமான ஒரு கொள்கை என்ன அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாபு குலாபராய செல்வ உபசங்கர் வந்து இன்ட்ரடக்ஷன், நம்ம என்ன உபசங்கர் வந்து இது கன்க்ளூஷன். ஸோ இங்கே தான் எஸ்ஏ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நிபந்தகார் பரீட்சை இது ஆல்ரெடி வந்து இந்த ஃபஸ்ட்டு எஸ்ஏனுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஹிந்தி கவிதா மேம் ராஷ்ட்ரிய விசார்தாரால அவரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த திரிபதக்கால வர எல்லா இன்ட்ரடக்ஷனுக்கும் வந்து இந்த நிபந்தகார் பரீட்சை காமனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோவில் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, இதோட மீனிங்ஸை போயிட்டு. இப்போ நம்ம இதனுடைய பிரஸ்தாவனாக்கு போகலாம். அதாவது இதனுடைய உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, இன்ட்ரொடக்ஷன் என்ன, அதாவது இந்த கவிதையை ஹிந்தியில் அந்த இயற்கையை பற்றியான என்ன ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன்றது தான். प्रेम सौंदर्य ईश्वर तथा प्रकृति की कोई सर्वमान्य परिभाषा अभी तक नहीं बनी. அதாவது அன்பு, அழகு, ஈஸ்வரன கடவுள் மற்றும் அந்த இயற்கைக்கு கோயி சர்வமானிய பரிபாஷா, எல்லாராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜ் மொழி வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கல. ஆலம்பன் உத்தீபன் ஆதி दो रूपों में प्रकृति का चित्रण சாகித்யமே கியா ஜாத்தா ஹை. அதாவது இது ஆலம்பன் உத்தீபன்ன்றது ஆல்ரெடி நம்ம அந்த ரஸ்ஸில் படிச்சிருப்போம். நீங்கள் இதை இன்னும் மீனிங் டீப்பாக வேணும்னா நீங்கள் அந்த ரஸ்ஸு படிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆலம்பன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் அந்த இமோஷன்ஸ் வந்து யாருக்கு அந்த இமோஷன்ஸ் வருதோ, ஒரு செயல் செய்யும் போது அந்த இமோஷன் யாரை வந்து எஃபெக்ட் பண்ணுதோ அதுதான் ஆலம்பன். உத்தீபன்ன்றது அந்த ஸ்டிமுலேட்டிங், எது அந்த செயலை செய்யறதுக்கு அந்த இமோஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கு பேர் உத்தீபன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க, ரூபமே பிரகிருதிக்கா சித்தன் இயற்கையை வந்து வர்ணிச்சிருக்காங்களாம். அதாவது அது தன்னுடைய இயற்கையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நன்மைகள். ஹிந்தி சாகித்யமே பிரகிருதிக்கு ஆலம்பன் ரூப் பகுத் கம் மாத்திரமே பாயா ஜாத்தா ஹை. அதாவது இந்தி இலக்கியத்தில் லிட்ரேச்சரில் இயற்கையை பிரகிருதிக்கு ஆலம்பன் ரூப், இயற்கையை பற்றி அந்த ஆலம்பன் ரூப், அதாவது இது எந்த அளவுக்கு அதை மற்றவங்கள மேலே வந்து அதை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. छायावादी कवियों ने अपनी कृतियों में प्रकृति चित्रण के लिए अधिक स्थान दिया. அதாவது சாயாவாதினாலே எனது எந்த ஒரு விஷயத்தை இயற்கையிலிருந்து இயற்கை நோக்கத்தோடு பார்க்குறவங்க அவங்க தன்னுடைய க்ரியேஷன்ஸை தன்னுடைய படைப்புகளில் பிரகிருதி சித்ரன் கேலியே இயற்கையை வர்ணிக்கிறதுக்கு அதிக ஸ்தான், ரொம்ப அதிகமான இடம் வந்து அவங்களுடைய கிரியேஷன்ஸில் இருக்குது. அதாவது மோஸ்ட்லி அவங்களோட படைப்புகள் இயற்கை சம்மந்தப்பட்டதாக இருக்குமா. மானவ் ஜீவன் और பிரகிருதி வர்ணன், அதாவது நம்மளுடைய ஹியூமனோட லைஃப்பும் இயற்கையை பற்றியான வருணனை. சாகித்யமே மானவ் கி அபேக்ஷா பிரகிருதி கா ஸ்தான் கவன ஹை. அதாவது இலக்கியத்தில் மாணவக்கின பீப்புள் மக்களோட கம்பேர் பண்ணும்போது இயற்கைக்கான இடம் வந்து ரொம்ப கவன பாத்திரகைனா ரொம்ப மெயினாக சொல்லப்பட்டிருக்காங்க. இயற்கை அளவுக்கு அதிகமாக வர்ணிச்சிருக்காங்க. மக்கர் உஸ்கா மகத்துவ ஜியாத்தியா ஹி ஹை. ஆனால் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா ஜியாத்தா ஹி ஹை, ஏன்னா அது வந்து ரொம்ப அதனோட ஸ்பெஷல் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. प्रकृति उसके सुख दुख की चिरसंगिनी रही है. அதாவது இயற்கை வந்து தன்னுடைய சுக துக்கங்களின் அடையாளமாக இருக்குது. உஸ்கே சுக துக்கு, அது சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அது காமிக்குது. மனுஷக்கி கிரியா கலாபிக்கு ரங்கஸ்தலி ஹை பிரகிருதி. அதாவது மனிதனுடைய கிரியா கலாபனுடைய வேலைகள் செயல்களுடைய அவனுடைய வேலைகளை அவங்களுடைய
செயல்களை எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக மாற்றுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இயற்கை மட்டும்தானா. ஸோ ஹியூமன் வந்து எப்போவுமே இயற்கையோடு சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. பிரகிருதிக்கு பீனா, அதாவது வித்தவுட் நேச்சர், இயற்கை இல்லாமல் மனுஷ ஜீவன் கா நாட்டக், மனிதனுடைய வாழ்க்கை என்ற ஒரு நாடகம் வந்து அதுராகி ரஹஜாத்தாக, ரொம்ப ட்ரை ஆகிடும், அதாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் போயிடும் இயற்கையோட சேர்ந்து இல்லைன்னா. நெக்ஸ்ட்டு பிரகிருதிக் திருஷ்யம் கா பிரபாவ், அதாவது இந்த நேச்சர் அந்த இயற்கை காட்சியினுடைய இம்பேக்ட் என்ன. प्रकृतिक दृश्य अपने शक्ति संपन्न प्रभाव से हमारे सुख दुख हर्ष विजात को दुगुना चौगुना कर देते हैं. அதாவது இயற்கை காட்சின்றது வந்து அப்பனே சக்தி சம்பன்ன பிரபாவசே, தன்னுடைய பலத்தினாலும் தன்னோட அழகினாலும் அது நம்மளோட அஃபெக்ட் பண்ணி நம்மளுடைய சுக துக்கங்களையும் சந்தோஷம் கவலைகளை எல்லாத்தையுமே வந்து டபுள் ஆக்குறது, தன்னுடைய சந்தோஷத்தை டபுள் ஆக்குறதும் அது துக்கமாக இருந்தாலும் எல்லாத்தையும் மடங்கு 2 மடங்கு 3 மடங்காக மாற்றுறது எது இல்லை இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கும் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இயற்கை நிகழ்வுகளை பொறுத்து தான். விரஹணி கோபிகாயை கிருஷ்ணாக்கே வியோகமேம் கஹத்தே ஹே. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா விரஹணி கோபிகாய், கோபியர்கள் வந்து கிருஷ்ணர் அந்த கோகுலத்தை விட்டு போயிடுவார் இல்லையா, அப்போ அந்த விரஹணி அப்படின்னா பிரிந்த அந்த கோபியர்கள், கிருஷ்ணனை பிரிந்த அந்த கோபியர்கள் கிருஷ்ணாக்கே வியோகமேம், கிருஷ்ணனை பிரிந்திருக்கும் போது இந்த பாடல் வந்து பாடுவாங்களாம். விபா பினு நாகின் காளி ராதி, அதாவது அந்த கிருஷ்ணர் இல்லாமல் எங்களோட இரவு ரொம்ப மோசமான இரவாக இருக்குது. ஜவ் கஹும் ஜாமினி வத்தி ஜுன்ஹயா டசி உல்டி ஹவை சாத்தி. ஸோ இவர் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, எங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறின மாதிரி இருக்குது அப்படின்றத எங்களோட பிரிவை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மைதிலீஸ்வரன் குப்திஜிக்கு சாந்தினி ராத்கா வர்ணன் யோம் கர்த்திஹே. இதில் வந்து அந்த மைதிலீஸ்வரன் குப்தனுடைய அந்த சாந்தனி ரத்ன நிலவு, இந்த நிலவு தோன்றக்கூடிய அந்த இரவை வந்து எப்படி வர்ணிச்சிருக்கிறார் அப்படின்னா சாரு சந்திரகி சஞ்சல் கிரணேன் கேல் ரஹிஹை ஜல் தல் மீன். அதாவது இந்த ஒளி வீசுகின்ற, அதாவது அந்த நில ஒளி எப்படி இருக்கும், வெள்ளையாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒளி வீசுகின்ற அந்த சஞ்சல் கிரணேங் அப்படின்னா அந்த தண்ணியில் படும்போது அந்த ஒளிகள் வந்து தெரிச்சா மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, நிலவு ஒளி ஒரே ஸ்ட்ரைட்டாக வராது, அது ஸ்ப்ரிங்கிள் ஆன மாதிரி தெளிச்சா மாதிரி அந்த நிலவொளிகள் எல்லா இடத்துலையும் நமக்கு பரவி இருக்கும். அது பார்க்கும்போது கேல் ரகிஹே, அது விளையாடுற மாதிரி இருக்கா. எங்கே அப்படின்னா ஜல் தல்மீம், அந்த தண்ணியிலும் நிலத்திலும் அந்த நில ஒளி வந்து விளையாடுற மாதிரி இருக்குது. ஸ்வச்ச சாந்தினி பிச்சி ஹுயி ஹை, அதாவது இந்த ஸ்வச்ச சாந்தினின்னு அது அந்த தூய்மையான அந்த நிலவினுடைய ஒளிகள் எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா பரவி இருக்குன்னா அவனி அவர் அம்பாதல் மேம், அதாவது அவனினா இந்த பூமியிலையும் இருக்குது ஆகாயத்திலையும் இருக்குது, நில ஒளின்றது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அந்த லைன்ஸு, பஞ்சவடின்றதுலேருந்து இந்த 2 லைன் எடுத்து குறிப்பிட்டிருக்காங்க இயற்கைக்காக. யஹா பிரகிருதிக்கா வர்ணன் सुरम्य वातावरण की भूमि का प्रस्तुत कर रहा है. இதில் வந்து இயற்கையை பற்றி அழகாக அதனுடைய சுச்சுவேஷனை வச்சு நமக்கு அதனுடைய இன்ட்ரொடக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க, இயற்கையை பற்றியான அறிமுகத்தை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. प्राकृतिक चित्रण का प्रकार. ஸோ இதனுடைய டைப்ஸ் என்ன. प्राकृतिक का चित्रण सामान्य रूप से 2 प्रकार का होता है. ஏற்கனவே இந்த 2 டைப்ஸ் நம்ம படித்தது தான், ஆலம்பன் ரூப் உத்தீபன் ரூப். ஆலம்பன் நம்ம என்ன சொன்னோம், ஸோ யார் மேலே அந்த இம்பேக்ட் வந்து விழுதோ அவங்க தான் ஆலம்பன். உத்தீபன்ன்றது எது ஸ்டிமுலேட் பண்ணதோ அதுதான் உத்தீபன். இங்கே எக்ஸாம்பிள் இங்கே மீனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பிரகிருதி கா சுத்த ரூபமே வர்ணன் கியா ஜாத்தா ஹை. அதாவது இயற்கையை வந்து அது சரியான முறையில் கரெக்டாக அது எப்படி இருக்கும் அந்த அப்படியே அதை வர்ணித்து சொல்கிறது தான் என்னென்னா ஆலம்பன் ரூப் மானா ஜாத்தே, அதை ஆலம்பன் ரூப்னு சொல்லுவாங்க. प्रकृति हमारे भावों को तीव्रता प्रदान करने के सहायक होते हैं. எப்போ அந்த இயற்கை வந்து நம்மளோட எமோஷன்ஸை தூண்டுற சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா, ஸோ அதை தான் உத்தீபன் ரூப் மானா சாத்தே. அப்போ இயற்கையை வந்து உத்தீபன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயலை நம்ம ஒரு சந்தோஷப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ அது இது ஹெல்ப் பண்ணுது இல்லையா, மீன்ஸ் என்னது, நம்மளோட சுற்றி இருக்கிற பார்க்கும்போது நம்மளோட சந்தோஷமும் துக்கங்களும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இதை உத்தீபன் ஸ்டிமுலேட்டர்னு சொல்கிறாங்க. ஆச்சாரிய ராமச்சந்திர சுக்லஜி ஆலம்பன் ரூபுக்கு அதிக பிரயோக கர்த்தே ஹை. இதில் ஆச்சாரிய ராமச்சந்திரஜி என்ன பண்ணுறாருன்னா மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா ஆலம்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாராம். யஹ ரூப் अपने नाना व्यापारों को मनुष्य को उपदेश देकर उसके गुरु का काम करता है. ஸோ இது எப்படி எந்த அளவுக்கு இருக்குது இந்த ஆலம்பன் ரூப் அப்படின்னா
தன்னுடைய நானா வியாபாரங்கோ மனுஷக்கு உபதேசம், அவங்களுடைய வியாபாரத்தை அவங்க தொழிலில் மனிதர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக உஸ்கே குருக்கா கம், அவங்களுக்கு ஒரு குருவாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாயாவாதி கவியோங்னே இசி ரூபுக்கோ அப்னாயாகை, அந்த சாயாவாதி கவிஞர்கள், அதாவது இயற்கையை எந்த ஒரு விஷயத்தையும் இயற்கையின் பார்வையிலிருந்து பார்க்குறவங்கள தான் சாயாவதின்னு சொல்கிறாங்க. அந்த கவிஞர்களும் இந்த ஆலம்பனை தான் தன்னுடைய கவிதைகளில் வந்து ஏற்றிருக்காங்களாம். சேனாபதி ஆதி कवियों ने प्रकृति चित्रण के उत्तीवन रूप का प्रयोग किया है. ஆனால் சேனாபதி போன்ற கவிஞர்கள் எல்லாமே எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா உத்தீவன் ரூபை தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சாயாவாதி மீம் பிரகிருதி சித்திரன். ஸோ சாயாவாதியில் அந்த இயற்கையினோட வர்ணனை எப்படி இருக்குது அவங்களுடைய கான்செப்டில். कवि प्रकृति में मानवीय रूप ही नहीं देखता मगर उसमें और अपने में एक ही आत्मा की झलक पाता है. அதாவது கவிஞர் வந்து இயற்கையில் வந்து மானவீ ரூபி நகி, அதாவது மனிதர்களை மட்டும் பார்க்கலையா, அதில் உஸ்மேம் அவர் அப்னே மேம், அதுலேயும் தன்மேலையும் ஏகி ஆத்மா, ஒரே ஆன்மா தான் இருக்குது, ஒரே விதமான சிந்தனைகள் ஒரே விதமான செயல்கள் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் கம்பேர் பண்ணுறாரு. அது எப்படி பாடலாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சரல் தரல் ஜின் துஹினி கணோ சே ஹங்சத்தி ஹர்ஷத்தி ஹோத்தி ஹை. அதாவது இது எப்படி மரங்களும் எப்படி வந்து சந்தோஷத்தை நல்லா காத்தடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இல்லையா. அதி ஆத்மீயா பிரகிருதி ஹமாரே சாத் உன்ஹின்சே ரோத்தி ஹை. ஸோ அது நம்ம அழும்போது இப்போ இயற்கையும் சேர்ந்து நம்மளோட அழுவோம். ஸோ இயற்கையை பொறுத்து தான் நம்மளோட அழுகை சந்தோஷம் இருக்கா மாதிரி நம்மளை பொறுத்து தான் நம்ம இயற்கையை பார்க்குறதும் இருக்கும். தினகர் ஜி கா வர்ணன் தேக்கியே. ஸோ இதில் தினகர் வந்து அவருடைய வர்ணன் எப்படி கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். வஹீங் ஃபூலத்தி குசும் மாத்திர ராஜாவோங்கே உபவன் மேம். அதாவது அந்த ராஜாவோட வனத்தில் மட்டும் எப்படி இருக்கும், பூக்கள் எல்லாமே நல்லா பூத்து மலர்ந்து இருக்கும். ஆனால் அதீர் பூக்கள் அவங்களோட கால்களில் மலர்களை தூவுறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னா பிரதம் சர்க் ரஷ்மர் இதுலேருந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதுக்காக இந்த லைன் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவினே அப்படி குரோத பிரகட் கர்ணிக்கிலேயே, கவிஞர் வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல பிரகிருதிக்கு நியம்கா, இயற்கையினுடைய ரூல்ஸை வந்து இயற்கையினோட நியதியை வந்து சொல்லியிருக்கிறாரு. பிரகிருதிக்கா வர்ணன் எக் ஷோக் ஹை, அதாவது இயற்கையினோட வர்ணனை ஒரு அழகு நிரம்பியது. ஹரேக் கவிக்கு பிரகிருதி வர்ணன் மீம் சஜீவத்தா ஒரு வாஸ்தீவகத்தா திக்காயி தேத்தி ஹை. அதாவது ஹரேக்னா நிறைய கவிஞர்கள்கிட்ட இயற்கையோட வர்ணனையில் எப்படி இருக்குமா, சஜீவத்தை உயிரோட்டம் இருக்கும், லைவ்லியாக இருக்கும், வாஸ்தவிகத்தை ரியாலிட்டியை வந்து நிறைய பார்க்க முடியுது. बंत और शुक्ल ने आलम्बन रूप को अपनाया तो सेनापति ने प्रकृति के उत्तीपन रूप को. இது ஏற்கனவே இந்த லைன் முன்னாடி பேராகிராஃப் பார்த்தது தான். ஸோ பந்த் அவர் சுக்ல ரெண்டு பேருமே, இது வந்து ஆத்தருங்க ரெண்டு பேருமே, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலம்பன் ரூபுக்கோ. ஸோ ஆலம்பன் ரூபு அந்த முறையை பயன்படுத்தி தன்னுடைய கவிதைகள் எழுதுகிறாங்க. சேனாபதி வந்து உத்தீபனை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. பிரசாட்சினே என்ன பண்ணுறாரு, பவபூதி கி தர பிரகிருதி கி சௌமிய और विकराल दोनों रूपों का वर्णन खूब किया है. அதாவது இயற்கையினுடைய அழகையும் அந்த இயற்கையினோட அழகை எப்படி அட்ராக்ட் பண்ண வைக்க முடியும், அந்த இரண்டு, அதுதான் விக்ரால், சௌமிய ஒரு விக்ரால் அப்படின்னா அதை அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண வைக்கிற வடிவில் வந்து அவருடைய கவிதைகள் இருக்கும். श्रीधर पाठक की कविताओं में प्रकृति के मानवीय रूप के दर्शन होते हैं. ஸோ அந்த ஸ்ரீதர் பாட்டக் அவருடைய போயமில் பார்த்தோம் அப்படின்னா, பிரகிருதிக்கு மானவிக்கு ரூபுக்கு, அந்த இயற்கையை வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து சரியான வழிகளை காமிக்கக்கூடியதாகவும், பிரகிருதி வர்ணன் சபி காலமும் சமான் ரஹா ஹை. இந்த இயற்கை வந்து இயற்கையினோட வர்ணனை வந்து எல்லா காலங்களிலும் வந்து சமமாக இருக்குது, அது எப்பவுமே நமக்கு மாறாது, இயற்கை என்றது மாறாதது, அது எப்பவுமே தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் மனிதர்களுக்கு வந்தது தன்னுடைய அறிவுரையை வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்தி ரீதி கால்மேம். ஸோ பக்தி காலத்துலேயும் ரீதி கால்லையும் எப்படி வந்து அந்த இயற்கையை வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னா, பக்தி அவர் ரீதி கால்கே காவியமே வியோகக்கே திருஷ்யமே, அதாவது பிரிவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரகிருதி வர்ணன் का ज्यादा प्रयोग हुआ है. இயற்கையோட வர்ணன் அதிகமாக இருக்கும் பிரிவை சொல்லும் போது மட்டும். பிரகிருதி வர்ணன் के द्वारा कवि वियोग की मात्रा को बढ़ा देता है. அதாவது இயற்கையை வர்ணிக்கிறது மூலமாக தான் கவிஞர் வந்து அந்த பிரிவை வந்து வியோகி மாத்ராக்கோ, அதாவது பிரிவினுடைய வழியை வந்து
பெருசாக காமிக்க முடியுமா. பிரகிருதி சம்ருதிக்கோ சஜீவத்தா பிரதான் கர்த்தி ஹே, அதாவது பிரகிருதி வந்து சம்ருதிக்கோ சஜீவத்தா, நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லாவற்றையும் முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது. சம்ருதி விறகு பர் ஏக் பிரகாசே ஜீன் சடா தேத்தி ஹை, அதாவது இயற்கையோட வளத்தில் தான் உயிரோட்டமே வந்து இருக்குது. சம்ருத்தி விறகு பர், ஆனால் அந்த வளம் போயிடுச்சு அப்படின்னா ஏக் பிரகாசே ஜீன் சடா தேத்திகை, ஒரு விதமான உயிரே போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும். அதாவது இயற்கை வளமாக இருந்தால் நம்ம மக்களும் வந்து வளமாக இருப்பாங்க. ஏகாத்ம தத்துவனா ஒரே விதமான கொள்கை, எல்லார்கிட்டையும் எப்படி ஒரே விதமான பாலிசி பின்பற்றுறாங்க. प्रसाद बंत निराला वर्मा आदि ने दो प्राकृतिक आदि ने तो प्रकृति के अपने कविता में अनेक रूपों में चित्रण किया है. ஸோ தன்னுடைய போயமில் வந்து இயற்கையை பற்றி இந்த பல விதங்களில் வந்து வர்ணிச்சிருக்காங்க. உன்கே லியே பிரகிருதி சேத்னா கா ஷரீர் ஹை ந கீச்சட், அதாவது கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கைன்றது சேத்னக ஷரீர் அப்படின்னா, ஸோ அந்த அறிவினுடைய எல்லா விதமான அறிவுகளையும் தரக்கூடிய ஒரு உடலாகவே இருக்குது. அதாவது உடல்ன்றது எல்லா விதமான பார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உடல் இல்லையா, ஒரு முழு உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ந கி ஜட், அது வந்து உயிரற்ற பொருள் கிடையாது. ஸோ இயற்கைன்றது ஒரு உயிருள்ள ஒரு உடல் எப்படியோ அது மாதிரி தான் இயற்கையும், அதுக்கும் உயிர் எல்லாமே இருக்குது. இஸ் பிரகார் பிரகிருதி और मनुष्य ஏகாத்ம தத்துவமே மில்கர் ஏகாக்கார் பன் ஜாத்தே ஹை. இது மாதிரி இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, இயற்கையும் மனிதனும் ஒன்று. அதாவது மனிதருக்கு எப்படி உடல் இருக்கோ அதே மாதிரி இயற்கையும் உடல் இருக்குது அப்படின்றத ஒரே தத்துவத்தை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. எஹி தத்துவ ரகசியவாதுக்கா மூலகை, இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா ரகசியவாத் அப்படின்னா இயற்கையோடு ஒளிஞ்சிருக்க எல்லா விஷயங்களையும் வெளியே கொண்டு வருவாங்க, அதுதான் இதனுடைய ஆதாரம். பௌதீக்கு ஆத்தியாத்மிகதா பிரதான் கர்னா ஹி கலா கா முக்கிய உத்தேச ஹை. அதாவது பௌதீகத்தில் வந்து ஆத்தியாத்மிகதா அப்படின்னா மனதோடு எல்லாத்தையும் ஒன்றி ஒரு விஷயங்களை வந்து நம்ம செய்யணும், மனதை ஒருநிலைப்படுத்துதல், அதுதான் பிரதான் கர்னாகி, அதை பிரதானப்படுத்துறது தான் கலாக்க, ஒரு கலையினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாகவே இருக்குது. உபசங்கர் என்ன அப்படின்னா வர்த்தமான் யுக் பிரகிருதிக்கு சித்திரன் சம்பந்தமே அதிக சம்பன்னகை. அதாவது இப்போ இருக்கிற யுகம் வந்து இப்போ இருக்கிற காலம் இந்த இயற்கையினோட வர்ணையை சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது அதிக சம்பன்ன, ரொம்ப அளவுக்கு அதிகமான கேர் வந்து கொடுக்குறாங்க இந்த காலத்தில் இயற்கைக்கு. वीरगाथा काल भक्ति काल रीति काल में कवियों का ध्यान प्रकृति वर्णन की ओर नहीं गया. ஆனால் அந்த காலத்தில் அதாவது வீரகாத்த காலாக இருக்கட்டும், பக்தி காலாக இருக்கட்டும், ரீதி காலாக இருக்கட்டும், அப்போல்லாம் கவிஞர்கள் வந்து இயற்கையை வர்ணிக்கிறதுல அந்த அளவுக்கு கவனம் வந்து செலுத்தலை மக்கர். ஆனால் ஆधुनिक कवियों ने प्रकृति वर्णन अपनी कृतियों में गुलकर, ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் போயட்ஸ் வந்து இயற்கை வர்ணனைகளை தன்னுடைய படைப்புகளில் வந்து மொத்தமாகவே குல்கர் அப்படின்னா மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. किया है छायावादी युग में प्रकृति के चित्रण की तभी हुई भावनाओं का विकास मिला. அதாவது छायावादी युगன்னு அது छायावादिனால இயற்கையின் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறவங்க இல்லையா. ஸோ அந்த காலத்தில் பிரகிருதிக்கு சித்திரன் இயற்கையான வர்ணனை வந்து தபி ஹுயி பாவனா, அவங்க ரொம்ப சந்தோஷமான இமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா பாவனாவுக்கா விகாஸ் மிலா, அதனுடைய சந்தோஷமான இமோஷன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமாக வந்து அது இருந்தது. பிரகிருத்தினே உன்கே நிராஷா மன்கோ ஆஷா சே பர்தியா, இயற்கை வந்து யாரெல்லாம் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த மனசை ஆஷாசே ஆசைகளால் உங்களோட மனசை நிரப்புது தன் அழகினால மக்கர். ஆனால் प्रगतिवाद की कविता में प्रकृति वर्णन के लिए कोई घास स्थान मिला. इस प्रकार हम देखते हैं कि छायावादी कवियों की रानी थी प्रकृति. ஆனால் प्रगतिवाद की कविताவில் வந்து प्रकृति वर्णन के लिए कोई घास स्थान मिला, கொஞ்சம் அது வந்து கொஞ்சமாக தான் அதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி யார் வந்துன்னா அந்த சாயாவாதி கவிஞர்கள் தான் நிறைய வர்ணனைகள் பண்ணியிருக்காங்க இயற்கை பற்றி. ஸோ இதிலிருந்து ஈஸ் பிரகார் இதிலிருந்து ஹம் தேக்தே ஹைக்கு நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சாயாவாதி கவியோம் கி ராணி, அந்த சாயாவாதி கவிஞர்களுடைய ராணி யாராம் இயற்கை அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது அவங்களுடைய படைப்புகளுடைய ராணியே இயற்கை தான் அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருக்காங்க.